அனைவருக்கும் காலை வணக்கம். ஆன்மீக செய்தி சிந்தனைகளில் இருந்து இன்று உங்களுக்காக திருவண்ணாமலையில் கிரிவலம் என்பது இன்று சராசரியாக மக்கள் எல்லாரும் ஆர்வமாக போய்கொண்டிருக்கிறார்கள். எந்த கிழமையில் கிரிவலம் சென்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம், வாருங்கள். திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது உயர்வான புண்ணிய பலனை தரக்கூடியதாகும். திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களும் கிரிவலம் செல்லலாம். இருந்தாலும் பௌர்ணமி, அமாவாசை, மாதப்பிறப்பு, சிவராத்திரி, பிரதோஷம் போன்ற நாட்களில் கிரிவலம் செல்வது அதிக பலனை தரக்கூடியதாகும். குறிப்பாக பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று இறைவனை வழிபடுகின்றனர். எந்த கிழமையில் கிரிவலம் சென்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு. பொதுவாக ஞாயிறு கிரிவலம் சிறந்ததாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் சூரிய பகவான் பூலோகிற்கு ஏதேனும் ஒரு வடிவில் வந்து திருவண்ணாமலையை கிரிவலம் செய்வதாக கூறப்படுகிறது. இந்த ஞாயிறு கிரிவலம் செய்பவர்கள் சிவலோகமாம் திருவாய்களத்தில் தேவர்களாய் வீற்றிருக்கும் சிறப்பை பெற்றோர்களாம். குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்து வாழும் தம்பதியர் ஞாயிறு கிரிவலம் வந்தால் ஒற்றுமையுடன் சேர்ந்து வாழ வழி பிறக்குமாம். திங்கட்கிழமை காலை 5:30 மணி முதல் 7:30 மணிக்குள்ளாக, அதாவது ராகு காலத்திற்கு முன் கிரிவலம் துவங்கி இடையில் ஏதேனும் ஒரு அம்மன் சந்ததியில் ஏழைக்கன்னி பெண்களுக்கு பூச்சாரம், மஞ்சள், குங்குமம், தாலிச்சரடு, வளையல், வஸ்திரமம் முதலின மங்கள பொருட்களை தாம்பூலத்துடன் தானமாக கொடுக்க திருமண தடை நீங்குமாம். திங்கள் பௌர்ணமியும் சேரும் தினத்தன்று நீதித்துறையில் உள்ளவர்கள் கிரிவலம் வந்தால் அவர்களுக்கு வாக்கு வன்மையும் வழக்குகளில் வெற்றி ஏற்படுமாம். செவ்வாய்க்கிழமை என்று கிரிவலம் செல்வோர் உத்தியோகம் நிமித்தமாய் ஏற்படும் பொறாமை, கலகம், அவமானம், பகையுணர்ச்சி ஆகியவைகள் நீங்கி உத்தியோக உயர்வு, இடமாற்றம், துன்பங்களில் இருந்து விடுதலை ஆகியவற்றை பெறுவார்களாம். புதன்கிழமை என்று கிரிவலம் செல்பவர்களுக்கு ஸ்ரீ பூதநாராயண பெருமாளே ஏதேனும் ஒரு வடிவில் துணை வந்து கிரிவலம் முழுவதும் வழிகாட்டி செல்வாராம். இந்த நாளின் கிரிவலத்தால் கலையெல்லாம் கடசர கற்கும் திறன் பெறுவார்களாம். நியாயமான உத்தியோக உயர்வும் தொழில் திறமையும் ஏற்படும். வார கடனும் வசூலாகும். பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலித்துவமும் சந்தான பாக்கியமும் இந்த புதன் கிரிவலத்தால் கிட்டும் என்று கூறப்படுகிறது. வியாழக்கிழமை, குரு தட்சிணாமூர்த்தி உகந்த நாள். அன்றைய தின கிரிவலத்தின் போது தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் யாரேனும் ஒரு குருவின் வடிவிலோ வெளிப்பட்டு காட்சி தருவாராம். இந்த குரு தரிசனமானது மாயான பூமிகளை கண்டால் ஏற்படும் பயத்தை போக்குமாம். இறந்தவர்களுக்கான இறுதி மரியாதை செலுத்தி தவறியவர்களுக்கு பிராச்சித்த கிரிவலம் இதுவே ஆகும். வியாழன் கிரிவலத்தால் சகல திருமண தோஷங்களும் நீங்குவதுடனும் அவர்கள் அடுத்த பிறையில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் குருவாக விளங்கும் சிறப்பை பெறுவார்களாம். வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் இல்லற பெண்களுக்கு லட்சுமி கடாட்சமும் இல்ல இன்பமும் அமைதியும் மாங்கல்ய பலனும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. எதிரிகளால் ஏற்படுகின்ற வில்லிய சூன்யம், ஏவல் முதலான துன்பங்களை அகற்றி மனக்கோளாறுகளை நீக்க வல்லது இந்த வெள்ளி கிரிவலம். சனிக்கிழமை கிரிவலம் கண், காது, சுவாச வியாதிகள் ஆகியவற்றால் அவதி போடுவர்களுக்கு சிறந்த நிவாரணத்தை அளிக்க வல்லது. நரம்பு வியாதிகள், பக்கவாத வியாதிகள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கிரிவலத்தை பயன்பெறலாம். இந்த நாளில் கிரிபாதையில் யமலிங்க தரிசனம் செய்வதால் தீராத நோய்களும் தீர்ந்து மரண பயம் நீங்குமாம். அமாவாசை கிரிவலம். அமாவாசை என்பது பூமி நிலவு தென்படாத நாள் என்றாலும் அதனுடைய அக்ஷர சக்தியால் அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நாளகையால் இந்த அமாவாசை கிரிவலம் சிறப்பானதாக கூறப்படுகிறது. பௌர்ணமி கிரிவலம். பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் செல்பவர்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இறைவன் அன்றைய தினம் சந்திரன் கதிர்கள் வாயிலாக உலகத்துக்கு உயிருக்கெல்லாம் தருமனை வழங்கப் கொண்டிருப்பதால் அன்றைய கிரிவலம் சிறப்பு மிக்கது என்று கூறப்படுகிறது. இத்துடன் இந்த சிந்தனை செய்திகள் உங்களுக்கு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.